தற்போது கிடைத்த அண்மை செய்தி. மத்திய அரசு NTA எடுத்த நடவடிக்கை என்ன? மருத்துவ படிப்பிற்கான நீட் தேர்வு சம்பந்தமான தற்போதைய செய்தி, அண்மை செய்தி ஒன்று வந்திருக்கிறது. நீட் தேர்வில் முறைகேடு நடந்தது உண்மை. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி TY சந்திரசூட் நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு பெருமளவில் நடந்திருக்கலாம் என்பதில் சந்தேகமில்லை என்று உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறது. மருத்துவ படிப்பிற்கான நீட் தேர்வின் நம்பகத்தன்மை சமரசம் செய்யப்பட்டிருப்பதாகவும் உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறது. தற்போது கிடைத்த முக்கிய செய்தி. இது குறித்து நமது செய்தியாளர் காவ்யா தரும் தகவல்களை கேட்கலாம். உங்கள் ஆய்வறிக்கையை தற்போது கூறலாம். உச்சநீதிமன்றம் வழங்கிய கருத்துக்களின் அறிக்கை என்ன? கடந்த மே 5ஆம் தேதி நாடு முழுவதும் நீட் இளநிலை தேர்வு நடைபெற்ற நிலையில் அந்த தேர்வில் முறைகேடு நடந்திருக்கலாம் என தற்போது தலைமை நீதிபதி, அதாவது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி TY சந்திரசூட் தற்போது தெரிவித்திருக்கிறார். கடந்த மே 5ஆம் தேதி 24 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் நாடு முழுவதும் நீட் இளநிலை தேர்வை எழுதினர். அதில் 67 மாணவர்கள், குறிப்பாக 720க்கு 720 என முழு மதிப்பெண்கள் பெற்றது. 1500க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு கருணை மதிப்பெண்கள் வாரி வழங்கப்பட்டது. அது மட்டுமின்றி நீட் வினாத்தாளானது தலா 30 லட்சம் ரூபாய்க்கு ஒவ்வொரு மாநிலத்திலும் விற்கப்பட்டது என பல்வேறு குற்றச்சாட்டுகளும் முறைகேடுகளும் கண்டறியப்பட்டது. இதைத் தொடர்ந்து தேசிய தேர்வு முகமையின் தலைவர் மாற்றப்பட்டு வழக்கு தொடர்பாக CBI விசாரணைக்கு மத்திய அரசு உத்தரவிட்டது. தொடர்ந்து நாடு முழுவதும், குறிப்பாக பீகார், குஜராத், ஹைதராபாத் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் CBI தங்களது விசாரணையை தொடங்கி நடத்தி வந்தனர். இந்த நிலையில் இந்த முறைகேடுகள் தொடர்பான வழக்குகள் 30க்கும் மேற்பட்ட வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த வழக்கானது இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது உச்சநீதிமன்றம் தொடர்ந்து மனுதாரர் மற்றும் தரப்பில் பல்வேறு கோரிக்கைகள் வைக்கப்பட்டதை கேட்டறிந்தனர். அப்போது டெலிகிராம், வாட்ஸ்அப் வாயிலாக வினாத்தாள் என்பது பரப்பப்பட்டு தேர்வு நடைபெறுவதற்கு சரியாக 2 அல்லது 3 மணி நேரங்களுக்கு முன்னதாக வினாத்தாள் என்பது கசியவிடப்பட்டிருக்கலாம் என்ற மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதற்கான ஆதாரங்கள் தங்களிடம் இருப்பதாகவும் மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதற்கு பதிலளித்த மத்திய அரசானது தொடர்ந்து நீட் தேர்வில் முறைகேடு நடந்தது உண்மைதான் எனவும் இது தொடர்பாக பீகாரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தது. இந்த நிலையில்தான் நீட் தேர்வில் முறைகேடு நடந்ததை மத்திய அரசு ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து நீட் தேர்வில் முறைகேடு நடந்தது உண்மையே என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி TY சந்திரசூட்டும் கருத்து தெரிவித்திருக்கிறார். இதன் மூலம் தேர்வின் நம்பகத்தன்மை சமரசம் செய்யப்பட்டுள்ளது எனவும் நீட் தேர்வுத்தாள் கசிவு பெருமளவில் நடந்திருக்கலாம் என்பதில் சந்தேகமில்லை எனவும் உச்சநீதிமன்றம் தற்போது பரபரப்பான குற்றச்சாட்டை தற்போது முன்வைத்திருக்கிறது. டெலிகிராம், வாட்ஸ்அப் மூலம் தேர்வுத்தாள் கசிந்தது உண்மை எனில் காட்டு தீ போல் வினாத்தாள் பரவியிருக்க வேண்டும் எனவும் தலைமை நீதிபதி TY சந்திரசூட் தெரிவித்திருக்கிறார். இதன் மூலம் 24 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்களின் உழைப்பு பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தலைமை நீதிபதி வேதனை தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமின்றி 2 மாணவர்கள் மட்டும் முறைகேட்டில் ஈடுபட்டதால் முழு தேர்வையும் ரத்து செய்ய முடியாது எனவும் குறிப்பிட்டுள்ள நிலையில் மறுதேர்வு குறித்து உத்தரவிட வேண்டுமெனில் 24 லட்சம் மாணவர்களின் நிலையை கருத்தில் கொள்வது அவசியம் எனவும் உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியிருக்கிறது. கல்வி கட்டணம், கல்வி அட்டவணை, கல்வி கட்டணம், பயண செலவு உள்ளிட்டவற்றை கருத்தில் கொள்ள வேண்டும் எனவும் தலைமை நீதிபதி தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் எந்தெந்த முறைகளில் எந்தெந்த நேரத்தில் வினாத்தாள் கசிந்தது என்பதை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம் எனவும் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அதே நேரத்தில் 67 மாணவர்கள் சரியாக 720க்கு 720 என முழு மதிப்பெண்கள் பெற்றது எவ்வாறு எனவும், தொடர்ந்து கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு தேர்வுத்தாள் அவ்வளவு எளிதாகவா இருந்திருக்கிறது எனவும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி TY சந்திரசூட் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து தவறு செய்த மாணவர்களை அடையாளம் காண்பதற்காக மத்திய அரசும் தேசிய தேர்வு முகமையும் எடுத்த நடவடிக்கைகள் என்னென்ன என்பது தொடர்பாகவும் உச்சநீதிமன்றம் தற்போது விளக்கம் என்பது கேட்டிருக்கிறது. தொடர்ந்து வழக்கு விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் முக்கிய உத்தரவுகள் விரைவில் வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. 30க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கும் நிலையில் 24 லட்சம் மருத்துவ படிப்புக்காக தேர்வு எழுதிய மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்தியாவே எதிர்பார்த்து கொண்டிருக்கும் உச்சநீதிமன்ற நீதிபதியின் உத்தரவு குறித்த ஆய்வறிக்கையை கூறியதற்கு காவ்யா நன்றி.